தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு என்ன பலன்களை தரப்போகிறது, நீங்கள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டிய மாதங்கள் அப்படின்னா என்னென்ன மாதங்கள் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். முதல் விஷயமாக வயதானவர்களுக்கு இந்த ஒரு வருடம் ஏஜ்டு பீப்புள்ஸ் இன்னவர் ஹோம், இதை நம்ம மட்டும்தான் இதை பற்றி பேசுகிறோம். ஸோ அவர்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறது தான் ஒரு அதிரடி பம்பர், அதிரடி ஆஃபர். எப்படின்னா வச்சுக்கோங்க, ஜூலை 27க்கு அப்புறம் இந்த வரி விளக்குலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி 7.5 சனி விளக்குன்னு வச்சுக்கோங்க. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே மேஷத்தில் அவர் நீச்சமாவார். அடுத்த 2 வருஷமும் உங்களுக்கு விளக்கு தான். ஏற்கனவே குரு வீட்டில் இருக்கார், அதனால விளக்கு. இப்போ இந்த வக்கர சனி, நல்லா இருக்கிற சனி வக்கரமா செயல்படும். நமக்கு தான் சனி நல்லா இல்லையே. உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆஃபர். குரு பகவான் என்ன தருகிறார்? நகையை மீட்ட போறீங்க. உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை வரப்போகிறது. நிறைய சுற்றுலா போகிறீங்க, எல்லா இடங்களும் போய் சுத்த போறீங்க. பழைய வாழ்க்கை திரும்ப வரப்போகிறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி லவ் பண்ணிட்டு இருந்தீங்களோ, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி லவ் பண்ணிட்டு இருந்தீங்களோ, உயர்கல்வி, உயர் பதவி போன்றவை டிஃபால்ட்டாக கிடைக்கும். அப்போ இங்கிருந்த அமெரிக்கா போய் படிக்கணும், ஆஸ்திரேலியா போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்துல குரு உச்சமாகிறது பெரிய சூப்பரான ஒரு விஷயம். அவர்கள் படிப்பு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அது கூட நேரத்தில் மறைவார், மறைஞ்சிட்டார். இது சரி சார், இது வழக்கமாக மறைகிறது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லா வருஷமும் மறைகிறது தானே, அதே புத பகவான் விருச்சிகத்தில் வரையதான் போகிறார். ஆனால் இந்த தடவை நீங்கள் சென்னையில் இருக்கிறவராக இருந்தால் இந்த ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. சவுத் சைடு இருக்கிறவங்களா இருந்தால் சூரியனார் கோயிலுக்கே போயிடலாம். தினசரி சூரியனை கூட பார்க்கலாம். கோதுமை தானியம் தானமாக கையில் இப்படி எடுத்துக்கோங்க, கோதுமை எடுத்துக்கோங்க. சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலில் இருக்க மாட புறாக்கள், அந்த புறாலாம் இருக்கும் பாருங்க. சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக புறா இருக்கும். அந்த புறாலாம் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு என்ன பலன்களை தரப்போகிறது? பராபவ வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி துவங்கி அடுத்த ஏப்ரல் வரை, இந்த சித்திரை 1ஆம் தேதி முத்திரை பதிக்கும் சித்திரை திருநாள். ஸோ நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு இயர்லி ப்ரெடிக்ஷன், இந்த வருடாந்திர பலன்கள் பார்க்க போகிறோம். அதில் எந்தெந்த மாதங்கள்லாம் நம்ம பார்த்து பத்திரமா இருக்கணும், எந்தெந்த மாதங்கள்லாம் நம்ம பாசிட்டிவான மாதம் போன்ற வகையில் நம்ம சொல்ல போகிறோம். இதில் இருக்கிற ஒரு விஷயங்களும் நோட் பண்ணிக்கோங்க. முதல் விஷயமாக, பாசிட்டிவான மாதங்கள் என்னென்ன இந்த வருஷத்தில் ஓவராலாக எது இதெல்லாம் பாசிட்டிவான மாதங்கள். சித்திரை மாதம் அது டிஃபால்ட்டாக உங்களுக்கே தெரியும். ஏன்னா மேஷராசிக்காரர்கள்னா 5 கூடிய சூரியன் உச்சமாகின்ற மாதமே உங்களுடைய வீட்டில் தான் உச்சமாகிறார். அவ்வகையில் சித்திரை மாதம், ஆனி, ஐப்பசி, தை, பங்குனி, இந்த 5 மாதங்கள், திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், சித்திரை, ஆனி, ஐப்பசி, தை, பங்குனி, இந்த மாதங்கள் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவான மாதங்கள். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 கூடைய சுக்கிர பகவான் அவர் ஆட்சி பெறுகின்ற மாதம்னா இந்த ரிஷபத்தில் தான் ஆட்சி பெறுகிறார். 19 ஏப்ரல்லேருந்து மே வரைக்கும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்ததாக இந்த சூரிய பகவான் இவர் உச்சம் பெறுகிறார். அது டிஃபால்ட்டாக இப்போ ஆரம்பித்த உடனே, உச்சம் பெற்ற உடனேயே அடுத்ததாக அப்படியே ட்ராவல் பண்ணி சிம்மத்தில் அவர் ஆட்சி பெறுவார். அடுத்ததாக இந்த சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி பெறுகிறார். இது இல்லாமல் 3, 6 கூடிய புத பகவான் கன்னியில் உச்சம் பெறுகிறார். இதெல்லாம் தான் உங்களுக்கான பாசிட்டிவான மாதங்கள். கன்னியில் உச்சம் பெற்றவர் விருச்சிகத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் பெற்று மறைவார். இந்த மாதங்களை தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். சித்திரை, ஆனி, ஐப்பசி, தை, பங்குனி, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டிய மாதங்கள் அப்படின்னா என்னென்ன மாதங்கள் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னா, முதல் விஷயமாக வைகாசி மாதம், ஆடி மாதம், புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதங்கள் மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதற்கு காரணம் என்னங்க சார் புதுசாக இருக்குது புத்தாண்டு பலன்? ஐபிசி பக்தி என்றாலே புதுமைதான். இந்த 5 மாதங்களும் நீங்கள் பார்த்து பத்திரமா இருக்க வேண்டிய மாதங்கள். காரணம் என்ன? 3 கூடிய புதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இப்போ எப்பயுமே நம்ம கடனை தரக்கூடிய ஆட்சினா அந்த மாதம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்ததாக புதன் உச்சம் பெறுகிறார், அந்த மாதம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் தான் 6 கூடியவர் இல்லையா? அடுத்ததாக ரீசன் பார்த்தீங்கன்னா, சூரியன் நீச்சமாவார் துலாத்தில் ஒவ்வொரு, அப்போது அந்த மாதம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம். செவ்வாய் நீச்சமாவார் மகரத்தில், அந்த மாதம் நீங்கள் ஜாக்கிரதை, ராசிநாதன் அவர்.
அந்த மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த 5 மாதங்களை சொன்னேன். ஸோ பலமான மாதங்கள், பலவீனமான மாதங்கள் பார்த்துட்டோம். இப்போது செக்டார் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்ன செக்டார் வைஸ்? முதல் விஷயமாக வயதானவர்களுக்கு இந்த ஒரு வருடம் ஏஜ்டு பீப்புள்ஸ் இன் அவர் ஹோம், இதை நம்ம மட்டும்தான் இதை பற்றி பேசுகிறோம். ஸோ அவர்களுக்கு உடல் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும், எப்படி சப்போர்ட் பண்ண போகிறோம்? பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு அப்பா சம்மந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் அடிக்கடி வருங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அவர்களுக்கு மருத்துவ விஷயங்கள் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 12 குடைவன், மேஷராசிக்கு 12 குடைவன் யார்? குரு பகவான். இந்த குரு பகவான் 3இல் மறைந்திருக்கிறார், விபரீத ராஜயோகம் பெறுகிறார், அதெல்லாம் ஓகே. இப்போது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், இந்த சனி பகவான் ஒரு விஷயம் என்னென்னா, இவர் இந்த 12 உடையவர் வக்கரம் அடைகிறார். எப்போ? இதுதாங்க எக்ஸ்க்ளூசிவ். உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறது தான் ஒரு அதிரடி பம்பர், அதிரடி ஆஃபர். எப்படின்னா வச்சுக்கோங்க, ஜூலை 27க்கு அப்புறம் டிசம்பர் 11 வரை சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். இந்த வருடத்தில் இது நடக்க போகுது. அப்போ எனக்கு 7.5 சனின்னு சொன்னாங்களே, உங்களுக்கு வரி விலக்கு, ஏற்கனவே இந்த வரி விலக்குலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி 7.5 சனி விலக்குன்னு வச்சுக்கோங்க. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே மேஷத்தில் அவர் நீச்சமாவார். அடுத்த 2 வருஷமும் உங்களுக்கு விலக்கு தான். ஏற்கனவே குரு வீட்டில் இருக்கார், அதனால் விலக்கு. இப்போது இந்த வக்கர சனி, நல்லா இருக்கிற சனி வக்கரமாக செயல்படும். நமக்கு தான் சனி நல்லா இல்லையே, அப்போது அவர் 7.5 சனி, அவர் வக்கரமாக செயல்படும் போது நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது. ஆக இது ஒரு விஷயமே போதும். எப்பொழுதுமே இந்த மேஷராசிக்கு சூரியன் பிதா 5 குடைவனாக இருக்கிறார். சனி உங்களுக்கு பாதகாதிபதியாக செயல்படுவார், அப்பாவுக்கு எதிரியாக செயல்படுவார். இவர் சரியாகும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கு உடல்நிலை சரியாகக்கூடிய அமைப்புகள். இப்போது இந்த ஜூலை 27 முதல் வக்கரம், இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11, டோன்ட் ஃபர்கெட். இப்போ உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாவதற்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கிறது? இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 6குடைய புத பகவான், இவர் துலாத்தில் மறையும் பொழுது, எப்போது? நவம்பர் டு டிசம்பர் துலாத்தில் வருகிறார். அப்போ தான் சூரிய பகவான் மறைந்திருப்பார். அந்த நேரத்தில் இந்த புத பகவானும் சேரும் பொழுது நாட்டு மருந்துகள் மாதிரியான விஷயங்கள் இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், மாற்று மருந்து இவங்க எப்படி பண்ணால் சரியாகும், உடல்நிலை சரியாகிறதுக்காக. வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இது பொருந்தும். ராகு கேதுகளை பற்றி கேட்க வேண்டாம், அவங்கள தாத்தா பாட்டி. ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் அவர் ராகு பகவான் ஏற்கனவே உபஜயஸ்தானத்தில் 11 இருக்கார், அதை பற்றி பயம் இல்லை. அம்மா ரீதியான விஷயங்கள், அம்மா உடம்புநிலை, ஏற்கனவே 4ஆம் இடத்துல குரு வரப்போறார். 4ஆம் இடம் என்பது அம்மாவுக்குரிய ஸ்தானம். பொதுவாகவே செவ்வாய் உங்களுக்கு நல்லா தான் இருக்கார், அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா செவ்வாய் நீச்சம் அடைந்து குருவோடு சேர்ந்து உச்சம் பெறுகின்ற வீட்டில் கடகத்தில் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உடன் பிறந்தவர்கள் உடல்நிலையும் சரியாகும். ஆவரேஜாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும், உங்களோட சகோதரர்களாகட்டும், அம்மாவாகட்டும், அப்பா ஸ்தானமாகட்டும், எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் இதை நான் எழுதியிருக்கேன். அவ்வகையில் இவர்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. அடுத்ததாக இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும்? இந்த இல்லத்தரசிகளுக்கு ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. 4ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுகிறார். அது என்ன சார் பெரிய பிரமாதம், நான் என்ன இதுக்கு மேலே படிக்கவா போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக முதல்ல 8 தான் பார்க்குறார். 8னா என்னன்னா, அடகு வைத்ததல் அப்படின்னு அர்த்தம். அடகு வைத்த நகைகளை நீங்கள் மீட்டப் போகிறீர்கள். உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆஃபர். குரு பகவான் என்ன தருகிறார்? நகையை மீட்ட போகிறீங்க. அடுத்ததாக இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார்? 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதை கூட விடுங்க, நம்ம ஒன்றும் பிஸ்னஸ் பண்ண போகிறதில்ல, அது வீட்டுக்காரர் பார்த்துக்க போகிறார். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இப்போ தம்பதிகளுக்குள்ளே இருக்கின்ற சண்டைகள், பிணக்குகள், அவர் என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை சார், ஃபேமிலி கூட இருக்க மாட்டேங்கிறார், சாட்டர்டே சண்டே ஆனால் எப்போ பார்த்தாலும் பிஸி, மற்ற நாள்லையும் பிஸி சார் என்று வருத்தப்படும் லேடிஸ்க்கெல்லாம் இந்த வருடம், இந்த புத்தாண்டிலே உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை வரப்போகிறது. நிறைய சுற்றுலா போகிறீங்க, எல்லா இடங்களும் போய் சுற்ற போகிறீங்க. பழைய வாழ்க்கை திரும்ப வரப்போகிறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி லவ் பண்ணிட்டு இருந்தீங்களோ, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி லவ் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அந்த வாழ்க்கை திரும்பி வரப்போகிறது. இல்லத்தரசிகளுக்கு இதை விட மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை. அடுத்ததாக இல்லத்தரசிகளை தொடர்ந்து மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு கேட்கவே வேண்டாம். எடுத்த உடனே என்ன ஆகிறார்? சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். எப்போ? வைகாசி மாதத்திலே ஆட்சி பெறுகிறார். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் 20ஆம் தேதி ஏப்ரலில் தொடங்கி அடுத்த மே வரைக்கும் கூட ஒரு ஆட்சி பெறுகிறார். அதே சுக்கிர பகவான் அதை தொடர்ந்து 4ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுகிறார். உயர்கல்வி, உயர் பதவி போன்றவை டிஃபால்ட்டாக கிடைக்கும். அப்போ இங்கேருந்து அமெரிக்கா போய் படிக்கணும், ஆஸ்திரேலியா போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்துல குரு உச்சமாகிறது பெரிய சூப்பரான ஒரு விஷயம். அவர்கள் படிப்பு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த ரிஷபம், இந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அவர் தான் ஆஃப்லைனில் போகிறாரே சார், அது ஜூலையில் தான். அப்போது ஏப்ரல்லேருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதமும் பசங்க படிப்பில் கோட்டை விடாமல் இருக்கணும். ஏன்னா இந்த 2 ஸ்ட்ரெயிட்டாக சனி பகவான் என்ன பண்ணுறார்? 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்துருவார். மனனம் செய்யும் சக்தி குறைந்து விடும். அப்போ பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வாஹா, இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வாஹா. இல்லைனா விடுங்க, பக்கத்தில் இருக்கிற சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சனியை பாருங்கள், அல்லது நவகிரகங்களில் சனியை வழிபடுங்க, மனன சக்தியை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். இது ஒன்று தான் குறை.
அடுத்ததாக அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்? அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 8 பார்க்குறாரு, அடுத்து 10 பார்க்குறாருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 10ங்கிறது வெகுஜன சம்பந்தம். இப்போ 4ஆம் இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1 8 இந்த செவ்வாய் பகவான் நீச்சமாவார். எப்போ நீச்சமாவார்? அரௌண்டு உங்களுடைய ஜூலை ஆகஸ்ட் வாக்கில் அவர் நீச்சமாவார். ஆடி மாதம் தாண்டி, ஆடியெல்லாம் தாண்டி ஆவணி அவர் கொஞ்சம் வக்ரகதி அடைந்து இந்த வருஷம் 2-3 மாதம் அவர் கடகத்தில் இருக்கார். அதை நீங்கள் இன்டீட்டெயிலாக பேசுவோம், அதுக்கு ரொம்ப நேரமாகும். ஸோ அப்போது அந்த ஆவணி மாதம் வாக்கில் செவ்வாய் பகவான் நீச்சமாகி கடகத்தில் இருக்கும் பொழுது ஏற்கனவே அங்கு வந்து உச்சம் பெற்ற குருவை சந்திக்கிறார். அப்போ நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும் போது அரசு அதிகாரிகள், அரசு பணி, அரசினால் உண்டாகும் ஆதாயங்கள் போன்றவை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு பெரும் புகழை உங்களுக்கு தருகிறார், அதிகார பலத்தை தருகிறார். முக்கியமான அது எப்படி இந்த அதிகார பலம் வந்துச்சு? அப்போ சனினா மக்கள் தொடர்பு, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கே பாருங்க, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக சனியை தான் பார்க்குறார். இது மீனத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்னா அரசியல்வாதிகளுக்கு என்ன ஆகும், அவர்கள் மேல் இருக்கக்கூடிய குற்றங்கள், இது வரைக்கும் தலைமைக்கு என்ன பிடிக்கவே இல்லை சார், ஒன்று இல்லைனா வந்து முன்ன மாதிரி நான் வளர முடியல, யாரோ ஒருத்தர் ஏதாவது வந்து என்னை பற்றி நெகட்டிவாக சொல்லிட்டே இருக்காங்க தலைமைக்கு, அந்த பிரச்சனை சரியாயிடும். குரு நேராக பார்த்துட்டார், தலைமைக்கு உங்களுடைய பணிகள் புரிய ஆரம்பிக்கும், ஒரு நல்ல பேர் எடுப்பீங்க, சத்ரு நாசம் ஏற்படும். அது எப்போன்னா 6 புதன் உச்சம் பெறும் பொழுது கன்னி மாதத்தில். அப்போது சூரியன் வந்து கன்னியில் டிராவல் பண்ணும்போது சூரிய நாராயண சுவாமியாக இருக்கிறார். அது குரு பகவான், அது சனி பகவான் உங்களை பார்க்குறார், எது கன்னியை பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்னா மக்கள் தொடர்புக்கான சனியும் இந்த சூரியனும் கனெக்ட் ஆகும் பொழுது, சூரியன் என்றால் புகழ், சனி என்றால் மக்கள் தொடர்பு, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதிகபட்சம் இந்த புரட்டாசி வரைக்கும், புரட்டாசியில் தான் சனி பகவான் பிறந்ததுங்க. சனி பகவான் உங்களுக்கு இந்த ஒரு வருடம் தான் இந்த ஆஃபர். காரணம்னா சனி மீனத்தில் இருக்கிறதுனால அரசியல்வாதிகள் பெரும்புகழ் அடைவீர்கள். நான் ரொம்ப டெக்னிக்கலாக டீட்டெயில்டாக சொல்கிறேன், இந்த மாதங்களை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கலைஞர்களுக்கு அப்படின்னு பார்த்தபோது மேஷராசிக்காரர்களுக்கு 2 குடையவனாக சுக்கிரன் இருக்கிறார். டிஃபால்ட்டாக உங்களுக்கும் கலைஞர்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். உங்களை சுற்றி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, நீங்களே ஒரு ஆர்டிஸ்டாகவே இருப்பீங்க. காரணம் என்னன்னா 2 குடையவனும் 7 குடையவனுமாக சுக்கிர பகவான் இருக்கிறது. கொரியோகிராஃபி, இந்த பாட்டு பாடுறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டிஃபால்ட்டாக வரும். இந்த வருடம் விருதுகளுக்கு பரிசீலிக்கப்பட போகிறீர்கள். அது எப்படி? காரணம் என்ன அப்படின்னா 9ஆம் இடம் என்பதுதான் விருதுகளுக்கான இடம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ மேஷத்துக்கு 9ஆம் இடத்தை யார் பார்க்குறா? கடகத்தில் வர்ற குரு பார்க்கிறார். அதே நேரத்தை அதே 9ஆம் இடத்தை ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு சனியும் பார்க்கிறார். 9க்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. அப்போது இந்த 2 பேரும் பார்க்குறாங்க. அது எப்போ கிடைக்கும்? துலாத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி அடையும் போது கிடைக்கும். அப்படி மிஸ் ஆனால் எப்போ கிடைக்கும்? அடுத்த வருடம் ஜனவரி, பிப்ரவரியில். எப்போ இந்த மீனத்தில் சுக்கிரன் டிராவல் ஆகும் பொழுது, உச்சமடையும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மீனத்தில் சுக்கிரன் இருக்கும்போது கிடைக்கும். அப்போ கலைஞர்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த வருடம் விருதுகள் நிச்சயம் உண்டு. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை 9 பார்த்துருது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. கிரகங்களுக்கும் அந்த கனெக்டிவிட்டி, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குருன்னு சொல்கிறாங்கல்ல, 9 குரு வந்தாதான் கிடையாது. குரு 9 பார்த்தாலும் பெரும்புகள். இதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன நடக்கும்? இப்போ அரசியல்வாதிகள் பார்த்தாச்சு. அடுத்ததாக தொழிலதிபர்களுக்கு எப்படி இருக்கும்? தொழில் அதிபர்கள்லாம் இல்லை சார், நாங்கள் ஏதோ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் தான் சார் பண்ணுறோம். யாராக இருந்தாலும் சரிங்க. குரு பகவான் 10 பார்த்துட்டார். இந்த வருடம் தான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் ஆகப்பட்ட மகரத்தை குரு பார்க்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் இடம். ஏன்னா நீங்கள் தான் காலபுருஷத்தோட நம்பர் 1. ஸோ அப்படி இருக்கும்போது 10 டிஃபால்ட்டாக குரு பார்த்துடுறார். 10 பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, புதிய தொழில் தொடங்குறீங்க. ஏற்கனவே தொழிலதிபராக இருக்கிற உங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும் என்றால், இந்த சனி வக்கரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. எப்படி பயன்படுத்திக்கிறீங்க? ஜூலை 17லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த சனி எங்கே இருக்காரு? 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இது இங்கேருந்து சொல்கிறேன், மகரது காலபுருஷனுக்கு 10லேருந்து சொல்கிறேன். உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இவர் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைந்தவரை குரு பார்க்கிறார். அவன் தான் வக்ரம் அடைஞ்சிட்டான், உடம்பா குரு பார்த்து பணமாக கன்வெர்ட் பண்ணுறார். இதான் அங்கே கிரகங்களுக்குள்ளே இருக்கிற மேஜிக்ஸ் பாருங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டிசம்பர் 11 வரைக்கும் அடி தூள், இரும்பு, ஸ்கிராப்பு இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க, இவர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான டைமுங்க இது. தொழிலதிபர்களுக்கெல்லாம் டிஃபால்ட்டாக 10ஆம் இடத்தையே குரு பார்த்துட்டு இருக்கார். அதே குரு வக்கர சனியை பார்த்துட்டு இருக்கார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சனி உங்களுக்கு இந்த வருஷம் 7 சனியாக வந்தவர் கன்வெர்ட் ஆகி நல்லபடியாக உங்களுக்கு அருள் புரிய ஆரம்பிச்சிட்டார். மேஷராசிக்காரர்கள் படாத துன்பம் இல்லை நண்பர்களை. இந்த வருடமாவது வாய் விட்டுச்சிரிங்க, இனிமேல் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்ததாக பணிக்கு செல்பவர்கள், ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க, நான் இந்த கம்பெனியில் நல்ல ஷைன் ஆவேனா, வேறு இடத்துக்கு வேலைக்கு போவேனா அப்படின்னு கேட்குறவங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு முத்தாய்ப்பான செய்திங்க. என்னென்னா, வழக்கமாக புத பகவான் 6ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். பொதுவாகவே மேஷராசிக்கு 6ஆம் இடத்துல எப்போ? செப்டம்பர் 4ஆம் தேதி கன்னியில் உச்சமடைவார். அவர் உச்சமடையும் போதே உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடும். எங்கே சார் வருது? போன வருஷம்லாம் வரவே இல்லை. ரைட், விட்டுருங்க. இந்த வருஷம்தான் ஒரு அதிசயம் நடக்க போகிறது. சனி பகவான் புதனை பார்க்கிறார்.
நான் யாரை கூப்பிட்டு வந்திருக்கேன்? சனியை கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ ப்ரொமோஷன் கொடுங்க என்பது கேட்பது போன்றதான ஒரு அமைப்பு அது. அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? அடுத்ததாக இதே புத பகவான் விருச்சிகத்தில் விபரீத ராஜயோகம் பெறுகிறார். 6 கூட 8 மறைவார். மறைஞ்சிட்டார். இது சரி சார், இது வழக்கமாக மறைகிறது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லா வருஷமும் மறைகிறது தானே. அதே புத பகவான் விருச்சிகத்தில் வரைய தான் போகிறார். ஆனால் இந்த தடவை சனி தரலன்னா இந்த பக்கம் பாருங்க, குரு 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் பார்க்குறார். இவன் இங்கே மிஸ் ஆகலைன்னா இங்கே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாட்டி மிஸ் ஆகும். அது இல்லை, மிஸ்ஸே ஆகாது. எப்படி அந்த படத்தில் வர மாதிரி சொல்லுவாங்க, இந்த வாட்டி மிஸ் ஆகாது இல்லை, மிஸ்ஸே ஆகாது. ஸோ அப்போது குரு பகவான் பார்த்துறாரு. எய்தர் சனிட்டே கிடச்சிரும், 1 மாதம் கிடச்சி, அப்படி இல்லைன்னா குருட்டே கிடச்சிரும். எப்படி தொடங்கினாலும் இந்த பயணம் செப்டம்பர் மாதத்தில் 4ஆம் தேதியில் தொடங்கின இந்த பயணம் அக்டோபர் முடித்து நவம்பருக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் உண்டு, அல்லது புதிய கம்பெனியில் வேலை வாய்ப்பு உண்டு. அது என்ன புதிய கம்பெனி? அது பெரிய கூகுள் கம்பெனியாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு சாதாரண விஷயம். காரணம் என்ன? கொடுக்கிறவர் யார்? சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கும் சூப்பராக இருக்குது. அடுத்ததாக எந்த கிரகத்தை வணங்கணும், வாழ்வியல் பரிகாரம் ஏதாவது பண்ணணுமா, எந்த கோயில்களுக்கு என்ன செய்யணும், இறை வழிபாடு என்ன, இந்த வருடம் சிறப்பாக இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஒரே ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாகசாலையை பாருங்கள். தினமும் அக்னி எரியறதை நீங்கள் பார்க்கணும். ஸோ நீங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க, அது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இந்த கொண்ட கடலை, மூக்கு கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, குரு 4ல் இருக்கார். ஸோ குரு பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். பசு மாட்டை தினமும் பார்க்கணும். அதே மாதிரி செவ்வரளை பூக்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சித்து கொண்டே இருக்கணும். நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. கோயிலுக்கு நெய் வாங்கி தரணும். அதே மாதிரி சூரிய பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போக முடியும். உங்கள் ராசி ரொம்ப சென்சிட்டிவான ராசி. சூரியனை நிறைய பேர் கண்டுக்கிறதே இல்லை. நீங்கள் சென்னையில் இருக்கிறவராக இருந்தால் இந்த ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. சவுத் சைடு இருக்கிறவங்களா இருந்தால் சூரியனார் கோயிலுக்கே போயிடலாம். தினசரி சூரியனை கூட பார்க்கலாம். கோதுமை தானியம் தானம் பண்ணணும். கையில் இப்படி எடுத்துக்கோங்க, கோதுமை எடுத்துக்கோங்க. சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலில் இருக்க மாட புறாக்கள், அந்த புறாலாம் இருக்கும் பாருங்கள். சிவன் கோயிலில் போனீங்கன்னா கண்டிப்பாக புறா இருக்கும். அந்த புறாலாம் சிவனுடைய பூதகணங்களாக அறியப்படுகிறது நண்பர்களே. இதெல்லாம் பூதகணமாக அது மாறு வடிவத்தில் உட்காந்துருக்குன்னு ஒரு புராணம் சொல்லுது. அப்போது அவர்களுக்கெல்லாம் அப்படி கோதுமையை வீசி எறிஞ்சு அவர்கள் அதெல்லாம் சாப்பிட்ட உடனே அந்த புறாக்கள்லாம் சாப்பிட்றது ஜஸ்ட் நின்று அதை பார்த்து அதை என்ஜாய் பண்ணுங்கள். அதை பார்க்குறது. அல்லது அது அப்படிலாம் எனக்கு வசதி இல்லை சார், எங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில் இல்லைன்னா சப்பாத்தி பண்ணி இல்லாதவர்களுக்கு கொடுங்க, கோதுமை பண்ணி உங்கள் கையால் பண்ணி கொடுங்க. இதெல்லாம் வந்து வாழ்வியல் பரிகாரங்கள். இதை நீங்கள் பண்ணணும். சூரியனை வணங்கணும்னு சொன்னேன். அடுத்ததாக நீங்கள் முருகப்பெருமானை வணங்க வேண்டும் என்று சொன்னேன். 2வது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, குதிரை முகத்தை எப்படியாவது வெளியே வந்து ஒரு குதிரையை பார்த்துருங்க. டெய்லி குதிரையை பார்த்துருங்க. குதிரை முகத்தை பாருங்கள், அல்லது குதிரை முகத்துடைய வடிவத்தை வீட்டில் வச்சுருங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வருடம். இதை நீங்கள் வச்சுக்கோங்க. அதோட வாளோடு இருக்கக்கூடிய சிவாஜியோட பொம்மை அதெல்லாம் பாருங்கள். கத்தி, வாள், வராகி, நுகத்தொடியோடு இருக்கக்கூடிய வராகியை பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் எப்பயும் வீட்டில் வச்சுருங்க. பொதுவாகவே ரெட் கலர் ட்ரெஸ் போடுங்க. 5 கூடியவன் சூரியனுக்காக இருந்தாலும் சரி, ராசிநாதன் செவ்வாய்க்காக இருந்தாலும் சரி, 9ஆம் நம்பரில் எதாக இருந்தாலும் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் செய்யுங்க. சிறப்பு. இப்போ வரைக்கும் சொன்னதை ஒரு குமுலேட்டிவாக சொன்னேன். ராம்ஜி சார் நீங்கள் என்னென்னமோ டெக்னிக்கலாக என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல சார் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா உங்களுக்காக சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம், 4ஆம் இடத்துல குரு பகவான் வந்ததால் உயர்கல்வி, உயர் பதவி வரப்போது. கார் வாங்க போகிறீங்க. காரணம் 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை. மேஷராசிக்காரர்கள் ஸ்டெப் அப் போக போகிறீங்க. இது வரைக்கும் லேண்ட் வாங்காதவங்க லேண்ட் வாங்குவீங்க. இது வரைக்கும் வீடு வாங்காதவங்க வீடு வாங்குவீங்க. இது வரைக்கும் கார் இல்லாதவங்க கார் வாங்கியே தீர்வீங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். குரு பகவானுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்டு தான் போவார். பழைய காரை கொடுத்துட்டு புது லக்ஸரி கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் போவார். காரணம் என்னவென்றால் ஒரே நேரத்தில் குரு தரும் பிளெஸிங், சனி தரும் பிளெஸிங் 2 பேருமா சேர்ந்து 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியத்தை பார்க்குறாங்க. அதிர்ஷ்டம் வரப்போகிறது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் என்ன சார் பாயிண்ட்ஸ் ஏறவே இல்லை, கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் ஏறும். அதே மாதிரி 2வது விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமா சேர்ந்து 12ஆம் இடத்தை குரு ஒரு பக்கம் பார்க்குறார். சனி ஆல்ரெடி 12ல் தான் இருக்கார். சுற்றுலா, இன்பம், வீட்டு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம், இதெல்லாம் ஒரு வேல்யூபிள் டைம் இஸ் கோயிங் டு. அப்போ 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கையில் உங்களுக்கு பதவி வரப்போகிறது. அண்ட் ஆல்சோ நீங்கள் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. எப்படி சுற்றி பார்த்தாலும் இந்த வருடம் சூப்பரான வருடம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ ஏதாவது ஒரு கெட்ட பாயிண்ட் கூட இல்லையா என்று கேட்டால், இந்த டிசம்பர் 6க்கு அப்புறம் இந்த கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு வருவார். 4ஆம் இடம் என்பது தாயாரனுடைய உடல்நிலை, தாயார். அப்போ சந்திரனுடைய வீடு. கேது சந்திரனோட ஜென்ம எதிரி. அப்போது அம்மாவோட உடல்நிலை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த டிசம்பர் 6லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் பிள்ளையாரை பிடிங்க, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. மற்றபடி செம்மையாக இருக்க போகிறீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க. மேஷராசிக்காரர்களுக்கு சாலிடாக 92 மார்க் கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது. தொடர்ந்து எனக்கு எங்கே சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றா இருக்குது, கமெண்ட்லாம் போடுறீங்களே, அந்த மாதிரி எனக்கு நடக்கிறதெல்லாம் ஒன்றா இருக்குது. காரணம் என்ன தெரியுமா நண்பர்களே,
உங்கள் சொந்த ஜாதகம் மட்டும்தான் இந்த ராசியையும் தாண்டி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்னால் சொல்ல முடியும். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட எங்கூட நீங்கள் பேசலாம். ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். பேசிட்டே இருக்கும்போது ஒரு டிவியில் ஒரு QR ஒரு கோடு ஓடும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசி பக்தியினுடைய வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகிடும். என்னுடைய பதிவுகள், என்னிலும் மூத்தோருடைய பதிவுகள்லாம் தினசரி நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.